வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒரு மிகப்பெரிய குழப்பம், கவலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்டி சாருக்கு வந்து பெயில் கிடைக்கல நேற்று. அதனால் ரொம்ப கவலையாக இருப்போம். உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ட்டு, வழக்கு, விசாரணை இப்படின்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சாதாரண விஷயம். ஆனால் நம்மளை மாதிரி மக்களுக்கு, இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம். அச்சச்சோ என்னடா ஆச்சு, ஜாமீன் கிடைக்கலையே, ஏதாவது ப்ராப்ளமா, கம்பெனி என்ன ஆகுமோ இப்படின்லாம் யோசிக்க தோணும். இதை பயன்படுத்திக்கிட்டு நிறையா பேர் கமெண்ட்டில் வந்து கம்பெனியை தரக்குறைவாக பேசுகிறதும், அவ்வளோதான் உங்கள் கம்பெனி அவ்வளோதான் அப்படின்லாம் போடுறதுமா இருக்காங்க. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே ஒரு கம்பெனி வந்து அவ்வளோதான் முடிய போகுது, மூட போகுது அப்படின்னா யாருமே வந்து கமெண்ட் போட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த மூட போகிற நாளுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி ஸ்ட்ராங்காக இருக்கும் போது தான் அதை வந்து குலைக்கணும், அதை வந்து கெடுக்கணும் அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இது எப்படி உனக்கு தெரியும் நம்ம கம்பெனி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும், ஏன் மூட மாட்டாங்க அப்படின்லாம் நீ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே சொல்கிறேங்க. கம்பெனியில் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? சில மொக்க கம்பெனிகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனிக்கு என்ன குறைச்சல்? நம்ம கம்பெனி எம்டி என்ன வீடியோவில் சொல்லிட்டு போனார் நம்மக்கிட்ட கடைசியாக வீடியோ பேசிட்டு போகிறப்ப, அதாவது கேஸ் மேலே கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தால் நான் எப்படி வேலைகளை பார்க்குறது, நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, நான் எப்படி வேலைகளை பார்க்குறது, அதனால் விசாரணையை முடிங்க, அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் போனார். அதாவது விசாரணையை முடித்தாதான் கம்பெனி மேலே உள்ள களங்கம் தீரும். அதனால தான் வந்து அவர் போனார். மற்றபடி ஒரு சிலர் சொல்கிறாங்க கம்பெனியில் பணம் இல்லை, அதனால் வந்து அவர் போய் சரணடைஞ்சிட்டார் அப்படின்னு. ஆனால் கிறுக்குத்தனமாக இருக்குது இவங்க பேசுகிறதெல்லாம். ஒருத்தர் வந்து பணம் இல்லை அப்படின்னா போய் சரணடைவாரா? அப்புறம் அவர் மேலே பெரிய கேஸாக உழுகாதா? அது வந்து யோசிக்க மாட்டாங்களா? அவர்கிட்ட மக்களுக்கு கொடுக்கறதுக்கான பணம் சோர்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால தான் கம்பெனியை நல்லபடியாக ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் என் பக்கம் வந்து எல்லாமே நியாயமாக இருக்குது, என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. இப்போ நீங்களே ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது, என்கிட்ட வந்து கேள்வி கேளு, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சத்தமாக சொல்கிறீங்கன்னு வைங்க, உங்கள் மேலே உண்மை இருந்தால் சொல்லுவீங்களா, இல்லை உண்மை இல்லைன்னா சொல்லுவீங்களா? உண்மை இருந்தால் தானே சொல்லுவீங்க. ஒருத்தட்ட சண்டை போட்டால் கூட நம்மக்கிட்ட உண்மை இருந்தால் தான், நீ என்கிட்ட என்ன வேணால் கேள்றா, நான் பதில் சொல்லுவேன்டா, நீ முதல்ல பதில் சொல்கிறியா பாரு, அப்படி தான் நம்ம பேசுவோம், சரிங்களா? நம்ம வந்து தப்பு பண்ணியிருந்தால் நம்ம அடங்கி தான் போவோம். இவ்வளோ நாளாக அடங்கி போன மாதிரி, அதாவது அசோக் ஸ்ரீநிதியவோ யாரையோ எதிர்த்து கேள்வி கேட்காத போது ஏன் நம்ம வந்து எம்டி வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் போயிட்டு என் கம்பெனி மேலே எந்த தப்பும் இல்லை, நான் சரணடைகிறேன், விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் கடன், ஏகப்பட்ட கடன் இருக்குது, பெரிய சிக்கலில் இருக்கும், அதெல்லாம் வந்து உண்மை தான். ஆனால் நம்மளே யோசித்து பார்க்கணும். தேர்தல் விதிமுறைகள் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி கேஒய்சி பேடிஎம் நானும் பேடிஎம் ஃபாஸ்டாக் காரில் போட்டிருந்தேன், ஒர்க் ஆகலை. 200 பேலன்ஸ் இருக்குது, ஒர்க் ஆகலை, சரிங்களா? எதனாலனா கேஒய்சி கொடுக்காதனால. இவ்வளோ பிரச்சனைகள் நமக்குனே வர்ற மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரச்சனைகளோட சேர்ந்து எம்டி சாருக்கு வந்து கேஸுகள் வர்றதும் இதுவும் வாடிக்கையாயிடுச்சு. அப்போ வந்து அவர் வந்து அவராக வந்து பே அவுட் நிறுத்துறதுக்கு காரணம் இல்லை, அவர் நிறுத்தவும் இல்லை. நிறையா காரணங்களுக்காக நிறுத்த வேண்டிய சூழ்நிலைக்காக நிறுத்திட்டார், சரிங்களா? அதான் இப்போவும் பார்த்தீங்கன்னா விசாரணையை முடிச்சுட்டு வந்து அடுத்து நம்ம பே அவுட் பற்றி தான் அவர் பேச போகிறாரு. நமக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது, இங்கே இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நிறையா இருக்குது. நம்ம அதாவது ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னா அதில் கஷ்டம் வரதான் செய்யும், கஷ்டத்தை கொடுக்க தான் செய்யும். ஒரு கஷ்டத்தை தாண்டி நம்ம அடையிற எந்த ஒரு பொருளும் நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறது நான் வந்து அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டது. இப்போ கூட வந்து நான் எவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்கள்கிட்ட இதை சொல்கிறது எதுக்குன்னா, இதுதான் உண்மை. நான் வந்து அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டது இதுதான். நம்மளுக்கு கஷ்டப்பட்டு கிடைக்கிறது எதுவும் நம்மளை விட்டு போகாது. தயவு செஞ்சு பணம் போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு இந்த போயிடுச்சுங்கிற வார்த்தையே விடுங்க. மீண்டு வருவோம், நாங்கள் மீண்டு வருவோம், இதை மட்டுமே பேசுங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மளை காப்பாற்றும். கடவுளை நம்புவோம். நம்ம எம்டி வந்து யாரையும் விட்டுட்டு எங்கேயும் ஓடலை, அவர் சரணடைஞ்சிருக்காரு, போலீஸ் கஸ்டடியில் இருக்கார். அப்புறம் ஏன் நம்ம பயப்படணும்? அரசாங்கத்துக்கிட்ட தானே இருக்கார் அவர் எங்கேயோ ஓடி போன மாதிரி, மற்ற கம்பெனிக்காரங்க ஓடுற மாதிரி அவர் ஓடி போன மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எவன் ஏதாவது பேசிட்டு போட்டோம், நக்கல் பிடிச்சவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து யாரையும் வாழவும் விட மாட்டாங்க, வாழவும் மாட்டாங்க. அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, சரிங்களா? நன்றி நண்பர்களே. மீண்டு வருவோம்.
கம்பெனி எப்பவும் போல் எப்பவும் விட முன்பை விட சிறப்பாக நடக்கும். நாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டமைச்சிருக்காங்க அந்த கம்பெனியில். இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொண்டு வர போகிறாங்க. அப்போல்லாம் நம்ம சம்பாதிக்க தான் போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம கஷ்டப்படுறது உண்மை தான். அப்போ நிறைய சம்பாதிப்போம். அப்போ அந்த கமெண்ட் பண்ணவங்களாம் பார்த்து வயிறு எறிவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வயிறு எறிய மாட்டாங்க, நம்ம கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளை கேலி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, இன்னமும் கேலி பேசிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் போட்டாலோ அதுக்கு கீழே வந்து பேட் கமெண்ட் போடுவாங்க. அது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணும். நீங்கள் சிரிச்சுட்டு போயிருங்க, சரிங்களா? பண கஷ்டம் தான் நமக்கு, அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கடன் வாங்கின கடங்கார் அந்த வட்டி கொடுத்தவர்கிட்ட தான் நம்ம பதில் சொல்லணுமே தவிர இந்த நாய்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கமெண்ட் போடுற நாய்களுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, சரிங்களா? தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்கள நாயின்னு சொல்லக்கூட எனக்கு கூசுது. ஏன்னா வந்து நாய்கள்லாம் நன்றியுள்ள பிராணி. இதுங்களாம் என்ன ஜென்மங்கனே தெரில. நம்ம எது பேசினாலும் வந்து அதில் வந்து பேட் கமெண்ட் போடுறது, அடுத்தவங்கள காயப்படுத்தணும்னு கமெண்ட் போடுறது, இதுதான் அவங்களுக்கு வேலை, சரிங்களா? வீடுகள்லேயும் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வீட்டிலேயே அவங்கள துரத்தி விட்டுறலான்னு தான் யோசிப்பாங்க. இவன் போனால் ஒரு நாளைக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. நம்ம எம்டி சார் வந்து சரணடைஞ்சு நம்ம எல்லாரும் அவர் வெளியில் வரணும்னு வேண்டுறோம்ல, பணத்துக்காகவோ இல்லை வந்து குணத்துக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர் வெளியில் வரணும்னு வேண்டுறோம்ல. ஆனால் இவங்க 10 நாள் வீட்டில் இல்லைன்னா கூட ஒரு நாயும் சீண்டாது, ஒருத்தனும் கண்டுக்க மாட்டான். அந்த மாதிரி நாய்ங்க தான் வந்து இந்த மாதிரி பேடு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீட்டில் வந்து பொண்டாட்டிக்கிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு ஐயோ அவகிட்ட கோவத்தை காட்ட முடியலையே, வேற எவனையாவது போய் கலாய்ப்போன்னு வந்து கலாய்ப்பானுங்க. இவனுங்க தான் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய திரிவானுங்க, சரிங்களா? அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஏதாவது கமெண்ட் போட்டிங்கன்னா கூட அதுக்கு கீழே ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டானா அவனுங்க அந்த மாதிரி ஆளுங்க தான், சரிங்களா? அதை ஜாலியாக எடுத்துங்க, உங்கள் மனசுக்குள்ளே வந்து சிரிச்சுக்குங்க, சரிங்களா? மற்றபடி நம்ம இப்போ படுற பண கஷ்டம் கூடிய விரைவில் மீண்டு வருவோம். இது வந்து முருகன், என் அப்பன் முருகன் சொன்னது போல் எடுத்துக்குங்க. மீண்டு வருவோம், மீண்டும் வருவோம். நன்றி நண்பர்களே.